Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. நிறுத்துங்க. என்ன ஒரு பொண்ணு தனியா நின்னு கை காட்டுதே. நிறுத்துங்க. அதுவும் அழகான பொண்ணா இருக்கே. நிறுத்துங்க. வரமா இரு. வண்டி நிறுத்துங்க. என்னம்மா எங்க போகணும்? போற வழியில கொஞ்சம் என்ன டிராப் பண்ணிட முடியுமா? போற வழியில தானே, ஏறுங்க, நான் டிராப் பண்றேன். ஏறுமா. போற வழியில டிராப் பண்றியா? உனக்கு இருக்குடா. ஏய் எங்க பின்னாடி போற? முன்னாடி சீட்ல வந்து உட்காருமா. வா. முன்னாடி சீட்ல உட்காரணுமா? போலாமாமா? போலாம். என்னம்மா இந்த ராத்திரி நேரத்துல தனியா வர்றியம்மா? ஆளையும் மொழியையும் பாரு. ஏமா அடிக்கடி மூட்டையை பாக்குற? ஸ்மெல் வருதா? அதுனா ஆமா. அது ஒண்ணு இல்லம்மா, உர மூட்டை தான்மா அது. உனக்கு பிடிக்கலாம் சொல்லு, தூக்கி வெளியே போட்டுறேன். ஐயோ வேணாம் வேணாம், அந்த வாசனை நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஹே பேபி, பேபி, மாமான்னு கூப்பிடு ஒரு வாட்டி. என்ன கூப்பிடுமா? அண்ணா. தப்பார், அண்ணா எல்லாம் சொல்லக்கூடாது. செல்லமா என்ன மாமான்னு கூப்பிடு. எங்க கூப்பிடு. மாமா நான் கூப்பிடணும்? கூப்பிடு செல்லம். அண்ணா கொஞ்சம் அந்த மரத்துக்கிட்ட வண்டியை நிறுத்துறீங்களா? சரி சரி, இரு இரு. நிறுத்துங்க அண்ணா. என்ன நீ மாமான்னு கூப்பிட சொன்னா அண்ணான்னு கூப்பிட்டு இருக்க? இப்ப எதுக்கு வண்டி நிறுத்த சொன்ன? அட பாடி ஸ்ப்ரே, இது எதுக்கு? ஏய், இது பாடி ஸ்ப்ரே இல்ல, உன்ன பாடி ஆக்க போற ஸ்ப்ரே. ஏய் என்ன பண்ற? ஏய் 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 என்னடி பண்ணா? மயக்கமா இருக்குது. வா. உன்னை மாமான்னு கூப்பிடணுமா? ரோட்ல லேடிஸ் நின்னா தப்பாதான் பாப்பியாடா? ஓ அப்படியாக்கா? அப்ப இதெல்லாம் பத்தாது, இப்ப பாரு. தைரியம் என்னாச்சு இலக்கிய? அவனை மயக்க ஸ்ப்ரே அடிச்சு மயங்க வச்சிட்டேன். சூப்பர். சரி, யாராவது வந்துட போறாங்க. டே வசந்த், அவனை ஓரமா உருட்டி விட்டுரு. சரி வசந்த். அக்கா வா. போடா. 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 போ. வாங்க வாங்க வாங்க. வா. எஸ். இலக்கியா, எஸ்எஸ்கேவோட மொத்த வண்டவாளமும் இப்ப நம்ம கையில. ஆமாங்க, அவன் மூட்டை மூட்டையா அடுக்கி வச்சிருக்கான், பாத்தீங்கல்ல? எவ்வளவு பேரை ஏமாத்தி புடுங்கினதோ. அதான் இப்ப எல்லாமே அவன் கையை விட்டு வந்துருச்ச.
சரி நீங்க கார் எடுத்துட்டு வாங்க, நான் பைக்ல ஃபாலோ பண்றேன். சீக்கிரம். வசந்த் வண்டி எடு. ஏற்கா முன்னாடி முன்னாடி போங்க போங்க. போ வசந்த். என்ன மாமா இது? பானு என்ன மாமா இவ்வளவு என்னங்க பணமா? இது? ஐயோ என்னக்கா? ஐயோ ஐயோ என்ன மாமா இவ்வளவு பணம் நகையா? கௌதம் என்னது இது? இவன் மூட்டை மூட்டையா வச்சிருக்கான். ஃப்ராடு பையன். மாமா நீங்க கல்யாணம்னு ஒத்த வார்த்தை தானே சொன்னீங்க. எஸ்எஸ்கே சீர வரிசையா அள்ளி அனுப்பிட்டா. இவ்வளவு பணமா அவன் சம்பாரிச்சு வச்சிருக்கான். சம்பாதிச்ச காசா இருந்தா எதுக்கு நைட்டோட நைட்டா ஒரு மூட்டைன்னு சொல்லி டிரைவர் கிட்ட தூக்கிட்டு ஓட சொல்றான்? இது எல்லாமே பிளாக் மணி. ஊரை ஏமாத்தி சம்பாதிச்சது இதெல்லாம். இந்த எஸ்எஸ்கே சம்பாதிச்சதை வச்சு சந்தோஷமா வாழ தெரியாம இன்னும் பணம் வேணும், அதிகாரம் வேணும், நம்பர் 1 இடம் வேணும்னு அலைஞ்சிட்டு இருக்கானே. குடிச்சிட்டு பிளாட்ஃபார்ம்ல கிடக்கிறவனுக்கும் எஸ்எஸ்கேவுக்கும் ஒரே ஒற்றுமை. அது என்னன்னா போதை. போதை. அவனுக்கு குடி போதை, இவனுக்கு பண போதை. குடிகாரன் குடிக்கும் போது மட்டுமே எல்லாரையும் தொந்தரவு பண்றான். ஆனா எஸ்எஸ்கே 24 மணி நேரமும் எல்லாரையும் தொந்தரவு பண்றான். எப்படியோ நாம போட்ட பிளான சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம். சரி கௌதம், எஸ்எஸ்கேவோட பிளாக் மணியை நம்ம கடத்திட்டு வந்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன? இந்த கருப்பு பணத்தை வச்சே கருப்பாடுங்களுக்கு ஆட்டத்தை காட்ட வேண்டியதுதான். எந்த பணத்தை காட்டி எஸ்எஸ்கே கருணாகரனை கவுத்தானோ அதே பணத்தை வச்சு நானும் அந்த ஆபீசரை கவுக்க போறேன். தான்கிட்ட பணம் குவிஞ்சு கிடக்கிற ஆணவத்துல தானே அந்த எஸ்எஸ்கே இந்த ஆட்டம் போட்டா. ஆனா இப்ப அவனோட பணம் என்கிட்ட குவிஞ்சு கிடக்கு. எஸ்எஸ்கேவோட காசு எடுத்து அவனுக்கே நான் சூனியம் வைக்கிறேன். சாயில் டெஸ்டுக்கும் ஓகே வாங்குறேன். எஸ்எஸ்கே மட்டும் இல்லங்க, அவனோட கூட சேர்ந்து குதிச்ச அந்த ஆபீசர் கருணாகரன் இருக்கான்ல, அவனையும் நம்ம சும்மா விடக்கூடாது. சட்டப்படி கொடுக்க வேண்டிய சாயில் டெஸ்ட லஞ்சம் கொடுத்தாதான் ஓகே பண்றாங்கன்னா அவங்களுக்கு சரியான பாடத்தை கத்து கொடுக்கணும். கத்து கொடுக்கலாம், கண்டிப்பா கத்து கொடுக்கலாம். பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கிற நிலத்தை சரியில்லைன்னு சொல்லுவான் அந்த ஆபீசரு. டே கருணாகரா, இப்பதான் எஸ்எஸ்கேக்கு ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் பண்ண. உனக்கு சீக்கிரமே காது குத்து ஃபங்க்ஷன் பண்றேன். எஸ்எஸ்கேக்கும் அந்த ஆபீசருக்கும் நாளைக்கு நல்ல பொழுதா விடியாது. என்கிட்ட சிக்கிக்கிட்டு கதறா போறானுங்க. அப்பாடா, இப்பதான் மனசுல இருந்து பெரிய பாரமே இறங்கின மாதிரி இருக்கு. சொத்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படியோ சேவ் பண்ணியாச்சு. காலையிலே இன்கம் டாக்ஸ் ரைடு வருவாங்கன்னு புளிய கரைச்சிட்டான். இது வரைக்கும் எவனையும் காணோம். இனி வந்தா நமக்கு பயம் கிடையாது. ஆமா, இந்த டிரைவர் ராஸ்கல் என்ன ஆனான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். கொடுத்து அனுப்புற மூட்டைங்களா பண்ண குடோன்ல வச்சானான்னு தெரியலையே, புரியலையே. அடி ஓ, எங்க இருக்கேன்னு தெரியலையே. காரை வேற தூக்கிட்டு போட்டாயே, ஒண்ணுமே புரியலையே. ஐயோ, முதலாளி தான் கால் பண்றாரு. இப்ப என்ன பதில் சொல்றது? முதலாளி, டேய், உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது?
மூட்டைங்களை பண்ண குடோன்ல வச்சிட்டல்ல? முதலாளி ஒரு தப்பு நடந்து போச்சு முதலாளி. என்னடா சொல்ற? நேத்து நைட்டு குடோனுக்கு போயிட்டு இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா முதலாளி, கட்டையை தூக்கி பின்மண்டலியே அடிச்சுட்டானுங்க முதலாளி. என்னால முடியல முதலாளி. அடிச்சு கீழே தூக்கி போட்டாங்க முதலாளி. அப்படியே நான் விழுந்துட்டேன். தலையெல்லாம் வலிக்குது முதலாளி. இதுதான் முதலாளி நடந்துச்சு. முதலாளி அவங்க கார் திருடுற கும்பல் முதலாளி. நல்ல மாடல் தெரிஞ்சு காரை அடிச்சுட்டு போயிட்டாங்க முதலாளி. ஏய், அப்ப நம்ம மூட்டைங்க? முதலாளி அது உர மூட்டை தானே முதலாளி, போனா போகட்டும். ஆனா காரை நினைச்சாதான். மூடுறா. அந்த மூட்டையில என்ன இருந்துச்சு தெரியுமா? என்னோட முக்கியமான டாக்குமெண்ட்ஸ், பண நகை எல்லாம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டேடா, அறிவு கெட்டவன. ஐயோ, பணமா? முதலாளி நீங்க உரம் மட்டும் தானே சொன்னீங்க முதலாளி. டேய், பொம்பளைன்னதும் வாழை பிளந்துட்டியா? நீ வாடா இங்க வா, உன்னை கொல்றேன் வாடா. இவனெல்லாம் எல்லாம் போச்சு. ஐயோ, பணம் போச்சு. நச்சு எடுக்க போறாரு முதலாளி. எல்லாம் போச்சு. அப்ப இன்கம் டாக்ஸ் ரைடுன்னு சொன்னது பொய்யா? அட பாவிகளா, என் பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்காங்களா? யாரா இருக்கும்? கொள்ளையடிச்சது ஒரு பொண்ணு, ஒரு ஆணு, ஒரு பையனா? அது யாரா இருக்கும்? ஒருவேளை கௌதம் இலக்கியாவா இருக்குமோ? பட்டுமா குழந்தை, ஆல் தி பெஸ்ட். ஏய், நீ அடைச்ச கதவை என்னால திறக்க முடியாதுன்னு கனவு காணாத. மறைஞ்சிருக்கிற இன்னொரு வழியை நான் கண்டுபிடிப்பேன். நிச்சயம் இதே சாயில் டெஸ்ட்ல நான் அப்ரூவல் வாங்குவேன். அதுக்கப்புறம் நீ இந்த சொத்து பத்துன்னு எல்லாத்தையும் இழந்து நடு ரோட்டுக்கு வர வேண்டியது இருக்கும். எஸ், கரெக்ட். அந்த கௌதம் தான் பிளான் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டான். டேய் கௌதம், என்னையே ஏமாத்திட்டியாடா? சும்மா விட மாட்டேன்டா. கஷ்டப்பட்டு கண்டவனை ஏமாத்தி, கவர்மெண்ட்டை ஏமாத்தி சேர்த்து வச்ச காசை மொத்தமா வாரிட்டு போயிட்டான். என்ன பண்ணலாம்? இலக்கிய எனக்கு மயக்க மருந்து கொடுத்த விஷயமா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்தோம். ஆனா ஒரு ஆக்ஷனும் எடுத்த மாதிரி தெரியலையே. அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். யோசிக்க கூடாது ஆண்டி. அப்புறம் இந்த இலக்கியாவுக்கு குளிர் விட்டுரும். அப்பப்ப பரிகாரத்தை பண்ணிட்டே இருக்கணும். இன்ஸ்பெக்டர் தான் கூப்பிடுறாங்க. பேசுங்க. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் சோபனா பேசுறேன். சொல்லுங்க. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். அந்த இலக்கியா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தனே, என்னாச்சு? அத பத்தி விசாரிக்க ஈவினிங் கோயிலுக்கு போக போறேன். அஞ்சலி அங்க வர சொல்றீங்களா? சரி, வர சொல்றேன். எப்படியாவது அந்த இலக்கியாக்கு தண்டனை கிடைக்கணும். சாட்சி சரியா கிடைச்சிருச்சுன்னா இலக்கிய கம்பின்றது கன்ஃபார்ம். இங்க பாருங்க, எவ்வளவு தைரியம் இருந்தா மாசமா இருக்கிற பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்து கடத்தியிருப்பா. ஐயோ, இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், அவளை ஜெயில போட்டே ஆகணும், பாத்துக்கங்க. அதுக்கு தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அந்த இளநீ கடைக்காரனா அடையாளம் காட்டணும். அஞ்சலியை கிளம்பி கோயிலுக்கு வர சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, வர சொல்றேன். ஓகே மேடம், பாய். அஞ்சலி, ஏதோ என்கொயரிக்காக இன்ஸ்பெக்டர் ஒன்னையும் வர சொல்லிருக்காங்க. ஏன் ஆண்டி? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க.
மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.